there is only one thing that matters. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, there is only one thing that is needed, there is only one thing we need to seek after, and there is only one thing that we do. தேவையானது ஒன்று, தேட வேண்டியது ஒன்று, நாம் செய்வது அது ஒன்று. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தேவையானது ஒன்றே. Tell your neighbor there is only one thing that's needed. ஒன்றே நான் என்ன செய்வேன்? தேடுவேன், அதையே நாடுவேன். One thing I seek after, one thing I desire. ஒன்று செய்கிறேன், எல்லாத்தையும் மறந்துட்டு இதை மாத்திரம் செய்கிறேன் அப்படின்னு சொல்றார் பவுல். And Paul is saying, I forget everything and I do this one thing. திரியேகம் என்ன ஒரே ஒரு கேள்விதான் உங்கள்கிட்ட கேட்டுட்டே இருக்கு, எங்களை ஒன்ன நேசிக்க விடுவியா, ஆழமான இடங்களில் அன்பு கூற எங்களுக்கு பெர்மிஷன் தருவியா? What is the one question that Trinity is consistently asking you? It is, will you allow us to love you in deep places? அப்படி சொல்லுங்க. இறையாதே அமைதலா இருன்னு கூட சொல்லியா இயேசு. Jesus didn't even say still be calm. He didn't say that. அவர் ஷ்ன்னு தான் சொன்னாராம். He just shushed it. நம்ம சொல்லாதனால அது சொல்லிக்கிட்டு இருக்குன்னு. ஓகே. சில பேர் புயல் வருதுன்னு சந்தோஷமா வேற இருக்கானுங்க. Some people are very happy that there's a storm. ஓகே, நல்ல மழைகள் மாத்திரம் வரட்டும், எந்த பாதிப்பும் இல்லாத அளவு நமக்கு தேவையான என்ன தண்ணி வரணுமோ அது மாத்திரம் வரட்டும். Let there just be enough amount of rains without any damages to people. So இந்த தேவையானது ஒரே ஒரு மேட்டர் தான் அப்படின்றது நமக்கு புரிஞ்சுதுன்னு வைங்களேன். When we understand that there is only one thing that is needed, ஆண்டவர் நம்மகிட்ட இருந்து ஒரே ஒரு காரியத்தை தான் அவரும் கேட்கிறாரு, ஒரே ஒரு காரியத்தை தான் செய்யணும்னு விரும்புறாரு அப்படின்றது புரியும் பொழுது, God is expecting only one thing and God only wants to do one thing. When you understand this, இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுடைய ரெஸ்பான்ஸும் ஒரே ஒன்று தான் இருக்கும். your response also becomes just one thing. பாருங்க, நான் போன வாரம் சொன்ன மாதிரி பவுலுக்கு 1000 ஜெபங்கள் இல்லை. As I told you last week, Paul did not have 1000 prayers. இயேசுவுக்கும் என்ன இல்லை? 1000 ஜெபங்கள் இல்லை. Jesus did not have 1000 different prayers either. இயேசு தன்னுடைய பெரிய தேவைகளுக்கெல்லாம் ரொம்ப சிறிய ஜெபங்கள் பண்ணினார். All the biggest needs that were in front of him, Jesus always made the shortest prayers. ஆனா உறவுக்காக ராம் முழுவதும் ஜெபித்தார். But for relationship, he prayed the entire night. பிதாவை அறிகிற அறிவுல அவர் இருக்கும் பொழுது நைட் ஃபுல்லா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாரு. When he was in the place of knowing the Father in a relational place, he spent the entire night with him as well. ஆனா அத இப்ப லாசரு உயிரோடு எழுப்பும் பொழுதோ 5000 மாத்தும் பொழுதோ அவர் என்ன பண்ணல? பெரிய ஜெபங்கள் பண்ணல. Or be it raising up Lazarus from the dead, or making the 5 loaves and 2 fishes to help feed 5000, he didn't make long prayers there. In fact, அந்த மத்தேயுல நினைக்கிறேன், பொதுவா என்ன சொல்லுவாங்க? உன் ஜெபங்கள் எப்படி இருக்கணும்? ரொம்ப நேரம் நீ பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் சொல்லுவாங்க சர்ச்சில். What do they generally say? What do they generally ask is how long you pray? Your prayer needs to be long. ஜெபம் சொல்லும்போது நான் எதை சொல்றேன்னா உங்களுடைய பிரேயர் ரெக்வெஸ்ட்டை சொல்றேன். When I'm talking உறவுக்காக பண்ற ஜெபத்தை சொல்லல. சொல்லுங்க, உறவுக்காக பண்ற ஜெபத்தை சொல்லல. When I'm talking about prayer, I'm talking about prayer request, not prayer in relationship that you're doing with the Trinity. உங்களுடைய தேவைகளுக்காக, உங்களுடைய பிரச்சனைகளுக்காக, அந்த மாதிரி காரியங்களுக்காக பண்ற ஜெபங்கள் பெருசா இருக்க கூடாதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. Praying for your needs, praying for your problems, and God says those prayers shouldn't be long. மத்தேயு 6:5 அத மெசேஜ்ல போடுங்களேன். The world is so full of so called prayer warriors who are prayer ignorant. இதை விட அசிங்கப்படுத்த முடியாது ஆண்டவரால. என்ன சொல்றாரு? World is full of so called prayer warriors who are prayer ignorant.
பிரேயரை பத்தியே தெரியாதவன் தான் பிரேயர் வாரியரா இருக்கிறான் அப்படின்றாரு. நான் சொல்லல, இயேசு சொல்றத சொல்றேன். All those who don't even know about prayer are the ones who are calling themselves as prayer warriors. It's Jesus saying. அவனுங்க வெறும் ஃபார்முலா, ப்ரோக்ராம், அட்வைஸ், இப்படி பண்ணா அவர் அப்படி பண்ணுவாரு, அப்படி பண்ணா இப்படி பண்ணுவாருன்னு ஏகப்பட்ட டெக்னிக்கை வச்சு ஆண்டவர் கையை அசைக்க ட்ரை பண்றானுங்க. They have a lot of formulas, programs, advice and techniques, and they are trying to twist God's arm. இது நியூ கிங் ஜேம்ஸ்லயும் பார்க்கும் பொழுது 5வது வசனத்திலே 5வது வசனம் நியூ கிங் ஜேம்ஸ்ல போடுங்க. நீங்க ஜெபம் பண்ணும் பொழுது யார மாதிரி ஜெபம் பண்ணாதீங்க, மாயக்காரரை போய் ஜெபம் பண்ணாதீங்க. For they love to pray. ஒருத்தன் ஜெபிக்க ஆசையா இருக்கிறான்றதுனால அவன் கரெக்டா இருக்கான்னு கிடையாது. If a guy is so excited and he desires so much to pray, doesn't mean he is doing things right. ஏன்னா ஹிப்போக்ரட் கூட எதுக்கு ஆசையா இருக்கிறாங்களாம்? ஜெபம் பண்ணணும்னு ஆசையா இருக்காங்களாம். Because even hypocrites love to pray. ஆனா அவங்களுடைய ஜெபங்கள் நீண்ட ஜெபங்களா இருக்கான். எதுக்காக ஜெபம் பண்றாங்களாம்? அவங்களுடைய அந்த ஜெப வசனிப்பு மற்றவங்க கேட்டு எவ்வளோ ஸ்பிரிச்சுவலா இருக்கான் பாருன்னு அவன் நினைக்கணுன்றக்காக இவன் ஜெபம் பண்ணுவான். நம்ம சில ஆட்கள் பார்த்திருக்கீங்களா, சாப்பாடுக்கு தெரியாம ஜெபம் பண்ண சொல்லிட்டீங்கன்னா அவ்வளவுதான். And they pray long prayers just so that people who listen to their prayer know by the use of their words and how proficient they are in their words usage, so that they can understand how spiritual they are. போட்ட சாதம்லாம் ஆறி அவளா போயிடும். அவன் இஸ்ரேல் ஹமாஸுக்குலாம் ஜெபம் பண்ணிட்டு வரக்குள்ள. Some people, when you ask them to pray for food, by mistake you'll ask them and they'll pray for so long. பக்கத்துல சொல்லு, ஆண்டவருடைய இருதயம் புரிஞ்சதுனா உன் பிரேயர் ரிக்வெஸ்ட் ரொம்ப கம்மியாயிரும். If you understand God's heart, your prayer request will reduce so much. உன்னுடைய எவ்வளோ பெரிய தேவைகளா இருந்தாலும் ஆண்டவருடைய இருதயம் புரிஞ்சதுனா ரொம்ப சிம்பிளா ரொம்ப சின்னதாயிரும். However big your problem is, your prayer request is, when you understand God's heart, your prayers, the size of your prayer reduces so short. In fact, இன்னும் நல்லா தெரிய சில மேட்டர்லாம் பிரேயர் ரெக்வெஸ்டே இல்லாமையே போயிடும். As you know him even better, some things go even without prayer request, it just happens. பாருங்க, என் பர்சனல் தேவைகளுக்காக நான் ஜெபம் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் ஆச்சு. It's been almost 10 years since I have prayed for my personal needs. என்ன அப்படியே வயிறு எரியுற மாதிரி ஏதோ தெரியுதே. I see some smoke coming out from here. பர்சனல் நீடுக்காக ஜெபம் பண்ணி எவ்வளவு வருஷமா போச்சு? மோர் தென் மினிமம் சொல்றேன். For at least 10 years I have not prayed minimum for my personal needs. சில காரியங்கள்ல உங்களுக்கு வெளிச்சம் அடிக்கும் பொழுது அங்க thank you அப்படின்ற வார்த்தையை தவிர prayer requestக்கே இடம் இல்லாம போயிருது. When you have light in certain things, only one thing comes to you, that is thank you. That is the only word. You don't have any other prayer request there. அதே லைட் நமக்கு டிவைன் ஹெல்த்லயும் சீக்கிரமா அடிக்க போகுது. And that same light, ஹீலிங்காக ஜெபமே பண்ண தேவையில்லை. Other than thank you ன்ற இடத்துக்கு வர போறோம். எத்தனை பேர் நம்புறீங்க? And that same light is going to shine upon us about divine healing and health, that we are not going to pray for any kind of health healing, but we will just say thank you. அதே மாதிரி உங்களுடைய மேரேஜ்க்காக ஜெபம் பண்ணணும்னு அவசியம் இல்லைன்ற இடத்துக்கு தேங்க்யூன்ற தவிர வேற எதுவுமே உங்க மேரேஜ்ல இல்லைன்ற இடத்துக்கு அந்த அளவுக்கு வெளிச்சம் உங்களுக்கு உண்டாகும். எத்தனை பேர் நம்புறீங்க? And how many of you believe that same kind of light is going to come and shine upon you, so that all the prayer that you will have about your marriage will be just thank you and nothing else. So ஒரே ஒரு காரியம் தான் ஆண்டவர் உங்ககிட்ட கேக்குறாரு. அதுல நோக்கி நீங்க போகும் பொழுது உங்களுடைய ஒரே ரெஸ்பான்ஸ் thank you-வா மாறுது. There's only one thing that God is asking from you, and when you are pursuing after that, the only response that comes from you is thank you. நீங்க ஒரே காரியத்தை தான் நான் பர்சியூ பண்றேனா இல்லையான்றது எப்படி தெரியும் அப்படின்னு கேக்குறீங்க. How you are asking me, how do I know that if I'm pursuing just one thing? நான் 1000 மேட்டரை பர்சியூ பண்ணாம இந்த ஒரே காரியத்தை தான் நான் பர்சியூ பண்றேனா இல்லையான்றது எனக்கு எப்படி தெரியும்னா, என் வாழ்க்கையில எவ்வளவு தேங்க்ஸ் கிவிங் இருக்குன்றத பொறுத்து நான் ஒரே காரியத்தை பார்க்கறேனா இல்லையான்றது எனக்கு தெரியும். How do I know I'm not pursuing 1000 things, I'm just pursuing one thing, is by knowing whether or not is there thanksgiving in my life.
ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் ஆண்டவருடைய காரியத்தில் நீங்க ஃபோக்கஸா இருக்கும்போது உங்க வாயிலிருந்து என்ன மாத்திரம் தான் வரும்? தேங்க்ஸ் கிவிங் வரும். ஆனா தேங்க்ஸ் கிவிங் வரதுக்கு கஷ்டப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப டிஸ்ட்ராக்டடா இருக்கீங்கன்னு அர்த்தம். If all your attention is focused on the one thing that is needed, all that comes out of your mouth is going to be thanksgiving. If you are struggling to say give thanks, it means you are distracted very much. அந்த வசனம் சொல்லுங்க. யோவான் 11ல இயேசு வந்து லாசரு கல்லறைக்கு முன்னாடி நிக்கிறாரு. ஒரு பக்கம் யூதர்கள் கல்லெறிய ஆயத்தமா இருக்காங்க, இன்னொரு பக்கம் மார்த்தா அம்மா அரிஞ்சு அவரே குழம்புக்குள்ள போட்டுருவேன்ற மாதிரி பயங்கர கோவத்தில் இருக்குது. அப்புறம் சீஷர்களும் பயத்தோட கூட நின்றுட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் இயேசு எப்படி ஜெபிக்கிறார்னா 11, I give you thanks for you always hear me. Standing in front of Lazarus' tomb, when Jews are ready to stone him with stones in their hand, and Martha is so angry and furious against Jesus that he didn't come on time, and his disciples are confused what to do. All of this is happening. This is the prayer that Jesus makes. மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்திலிருந்து கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே நீர் எனக்கு செவி கொடுக்க போகிறபடியால் சொல்லல, செவி கொடுத்தபடியினால் அப்படின்னு பாஸ்ட் டென்ஸ்ல சொல்றாரு. இன்னும் வெளியவே வரல, லாசருவே வெளியே வரன்னு சொல்லல. இப்ப கல்லறையை தான் திறந்திருக்காங்க, நாத்தம் தான் வெளியே வருது. அப்ப இவருடைய என்ன சொல்றாரு? நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் என்ன சொல்றேன்? உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். They have removed the stone. Now Lazarus has not even come out. Nothing has yet happened. Jesus raised his eyes to heaven and prayed, Father, I'm grateful that you have listened to me. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, Thanksgiving மரித்ததை உயிரோடு எழுப்புகிறது. Thanksgiving brings back to life what is dead. பாருங்க, 4 நாள் மரிச்சவனை நம்ம வெளியே கொண்டு வரணும்னு உங்களை ஜெபம் பண்ண சொன்னா எப்படி போய்கிட்டு இருக்கோம் ஜெபம்? அது போகும் அப்படியே. If I tell you to pray for the person who died 4 days ago, how will your prayer look like? It will just keep on going on and on. அப்படின் அந்த பிதாவே நான் என்ன செய்றேன்? உமக்கு நீர் எனக்கு செவி கொடுத்தபடினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன். இந்த ஒரு குட்டி பிரேயரையுமே இந்த அப்ரெண்டிஸ் ஃபெலோஸ்க்காக தான் நான் பண்றேன்ட்டார். Now, Father, I thank you that you have heard me, and I know that you always hear me. But because of the people who are standing by, I said this, that they may believe that you have sent me. Now, even this small prayer, he is saying, I am praying for the sake of these apprentice fellows that are standing around me. நம்ம பாருங்க, மரித்தவங்களை உயிரோடு எழுப்ப ட்ரை பண்றோம். அதை கான்சென்ட்ரேட் பண்ணாம அப்பாட்டு இருக்கிற கான்ஃபிடென்ஸ்ல தான் கான்சென்ட்ரேட் பண்ணணும். அப்பாவை அறிகிற அறிவுல கான்சென்ட்ரேட் பண்ணும் பொழுது இந்த இயேசுக்கு இருக்கிற அதே கான்ஃபிடென்ஸ் உங்களுக்குள்ள வரும் பாருங்க. அதுக்கப்புறம் அப்படினால அவன் எந்திரிச்சிருவான். When we are trying to raise the dead and we are going to pray there, instead of concentrating on the end result, we should have our focus and attention set upon the confidence that the Father has upon us and we have upon him. When you are focusing on that, the same confidence that Jesus had will come within you, and then you don't even need to pray for this. You just have to call him, just come. பக்கத்துல பாசல் 4 நாள் ஆனாலும் சரி 40 வருஷம் ஆனாலும் சரி, அவனை வெளியே கொண்டு வரதற்கு ஒரே பவர் தான் தேவைப்படுது. Even if it is 4 days or 40 years, to bring him back to life, it is the same power, same amount of power that's needed. 4 நாள் ஆனா ஒரு பவர், இல்லாட்டி 4 நிமிஷம் ஆனா இன்னொரு பவர், 40 வருஷம் ஆனா வேற பவர், அப்படிலாம் இல்லை. ஒரே பவர் தான் மரித்தோரை உயிரோடு எழுப்புது. அந்த பவர் எங்க இருந்து வருதுன்னா அப்பாவை அறிகிற அறிவு, அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ். நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் அப்படின்றத நான் அறிந்திருக்கிறேன் அப்படின்னு இருப்பாரு. ஐ நோ தட் யூ ஆல்வேஸ் ஹியர் மீ. அந்த கான்ஃபிடன்ஸ்ல தான் நமக்கு பிரச்சனை. ஏன்னா நம்ம ஒரே மேட்டர் ஃபோக்கஸ் பண்ணாம 1000 மேட்டர் ஃபோக்கஸ் பண்றனால. It's not like there is a different power for 4 minutes death or 40 years of death. It is the same power that comes, and the power comes from the confidence of knowing that he always hears your prayer and he loves you so much. When you are from that place, when you are not in that place, you are distracted and you are scared. 5 அப்பம் 2 மீன்
அதை தூக்கி வச்சு என்ன பண்றாரு? He gave thanks. 5 loaves and 2 fishes. He raised it up. And what did he do? அவர் நன்றி செலுத்தினார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, in extreme lack give thanks. உங்களுக்கு ஒண்ணுமே இல்லாத பட்சத்துல போய் நன்றி செலுத்துங்க. In extreme hopelessness give thanks. நம்பிக்கையே இல்லாத சூழ்நிலையில போய் நன்றி செலுத்துங்க. First Corinthians chapter 11. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம். This thing I received from the Lord on the day that he was betrayed. He took up the cup. 23. 1 Corinthians 11:23. 1 கொரிந்தியர் 11:23. தமிழ்ல போடுங்க. நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு. ஸோ உங்களுக்கு தெரியுது, இன்னைக்கு நைட்டு தான் உங்க கூட இருக்கிறவனுங்களாம் உங்களுக்கு ஆப்படிக்க போறானுங்க. The Lord Jesus on the same night in which he was betrayed took bread, and when he had given thanks. Now you know that all that is surrounding you, the people next to you, they are going to do something against you. They are going to plot against you. உங்களுக்காக நான் மரிச்சிருவேன், இது உயிரே கொடுத்துருவேன், அதை கொடுத்துருவேன், இதை கொடுத்துருவேன் சொல்றவன் எல்லாம் என்ன பண்ண போறான்? வேற லெவல்ல பண்ண போறான். And the guys who were saying, I will give my life for you, I will do this for you, do that for you, all of them are going to go against you. You know that well. நீங்க ஜெபம் பண்றீங்கன்னா எப்படி இருக்கும் உங்க ஜெபம்? And you're going to pray. How is your prayer going to look like? இந்த சோத்துல விஷத்தை கலந்து அப்படி தான் ஜெபம் பண்ணுவீங்க. You'll pray, Lord, as I feed them, let them die with poison in this. ஆனா அவர் என்ன பண்றாரா? He gave thanks that he is so happy to have this covenantal meal with them just few minutes prior to their act of betrayal. What Jesus does here is, அவர் எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறார்னா, இந்த கடைசி நேரத்துல இவங்க என்ன மறுதலிக்க போறாங்க, எனக்கு எதிராக போறாங்கன்னு தெரிஞ்சும் அதுக்கு முன்னாடி இந்த உடன்படிக்கையின் போஜனத்தை அவங்க கூட நான் பங்கிட்டு இருக்கிறேன் அப்படின்றதுல ரொம்ப சந்தோஷமா இருந்து நன்றி செலுத்துறார். பெட்ரேயல் குள்ள போகும் பொழுது உங்க ஹார்ட்டை மனத்தாங்கல்ல இருந்து பாதுகாக்கிறது தேங்க்ஸ் கிவிங். When you're going through betrayal, guarding your heart from offense is something called thanksgiving. So நீங்க நன்றி உள்ளவங்களா இருக்கும் பொழுது, உங்க ஃப்ரெண்டே உங்களுக்கு விரோதமா குத்தும் பொழுது நீங்க தேங்க்ஸ் கிவிங் பிராக்டிஸ் பண்றீங்கன்னு வைங்களேன், அஃபண்ட் ஆக மாட்டீங்க. When you are grateful people and you practice thanksgiving, even when your closest friend go against you, you will not be offended. ஏன் அஃபண்ட் ஆறோம்? Why do we get offended? எவனோ ரோட்ல வரவன் ஏதாவது பேசினா அஃபண்ட் ஆகுமா? Do we get offended when someone on the road says something about us? அஃபென்ஸே எதனால தான் வருது? நமக்கு நெருக்கமானவர்கள் ஏதோ நம்ம குறித்து பேசும் பொழுதோ பண்ணும் பொழுதோ வலிக்குது. Offense itself comes when people who is close to us do something against us. So அப்படி காரியங்கள் வரும்போது ஆண்டவர் என்கிட்ட என்ன சொன்னார்னா, நெருக்கமானவங்க தானே அப்படின்னா உனக்கு நல்லதும் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த நல்லதுக்காக மாத்திரம் நீ நன்றி சொல்ல ஆரம்பி. When I was going through something like this, what God told me is that these are people who are close to you, right? So they must have done something good for you. Why don't you think about those things and start thanking for that? So அவங்கள நான் ஃப்ரண்ட்ல என் மைண்டுக்கு கொண்டு வந்து அவங்க பண்ண நன்மைகள்லாம் ஒவ்வொன்றா நினைச்சு நான் நன்றி சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது அஃபென்ஸுக்கு இடமே வர மாட்டேது பாருங்க. So when I bring them in front of my mind and think about all the good things that they have done towards me and I start thanking for all that they have done, offense is not happening. இயேசு சொல்றாரு, இந்த சாப்பாடை நான் உங்களோட சாப்பிடுறதுக்காக நான் ரொம்ப ஆசையா இருந்தேன் அப்படின்றாரு. And Jesus is saying, I'm excited to have this meal with you. எப்படி சார்? How? உங்களுக்கு தெரியும் இத சாப்பிட்ட உடனேவே அவன் என்ன போறான் அடுத்து உங்களுக்கு பின்னாடி குளிக்க பறிக்க போறான் தெரிஞ்ச பிறகும் இத நான் சாப்பிடுறதுக்கு ரொம்ப ஆசையா இருந்தேன் நீங்க எப்படி சொல்லலாம்? You know very well that after this meal these
these guys are going to betray you, they are digging the grave behind your back, and you are saying, knowing that you are saying, I am excited to have this meal with you. How can you say that? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, heart of thanksgiving அப்படிதான் இருக்கும். That is how heart of thanksgiving looks like. பக்கத்துல தொட்டு சொல்லுங்க, heart of thanksgiving உன் ஹார்ட்டை எதில இருந்து பாதுகாக்குது? offenseல இருந்து பாதுகாக்குது. Thanksgiving protects your heart from offense. அதான் இறுகப்பற்றுலயே என்ன சொல்றானுங்க, நீ இறுகப்பற்றணும்னா சண்டேல கான்சென்ட்ரேட் பண்ணாத, ஒவ்வொருத்தங்கள குறித்து என்ன தேங்க்ஃபுல்லா இருக்கியோ அதை நீ என்ன செய்ய, அதை மாத்திரம் எழுதி ஜார்ல போட்டுட்டே வா. That's what they said even in Irugapatru. For you to win, don't focus on the fight, but keep counting the good things that they have done and keep thanking and keep putting it in the jar. ஏன்னா பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஒருத்தங்கள குறித்து நன்றி அறிவோடு மனக்கசப்போடு இருக்க முடியாதுன்னு சொல்லுங்க. You cannot be grateful about someone and also offended with them as well. சொல்லுங்க சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஒரே நபரை குறித்து நன்றி அறிவோடும் அஃபண்டாவும் இருக்க முடியாது. You cannot be grateful and offended about someone at the same time. உங்களுடைய ஹார்ட் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும். சார் ஒன்று பண்ணா என் வாழ்க்கையில் எல்லாமே கரெக்டாக இருக்கும் அப்படின்னு என்னன்னு கேட்பீங்கன்னா தேங்க்ஸ் கிவிங் தான் சொல்லுவேன். If you ask me what is the one thing if I do that my heart will be in the right place in my life is thanksgiving. ஏன்னா தேங்க்ஸ் கிவிங் உங்களை என்ன பண்ண ஃபோர்ஸ் பண்ணுன்னா, நீங்கள் தேங்க்ஸ் கிவிங் தான் என் லைஃப் ஸ்டைலாக இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், நீங்கள் உங்கள் ஐஸை எங்கே தான் வச்சாகணும்? இங்கே தான் வச்சாகணும், ஆண்டவர் மேலே தான் வச்சாகணும். If you decide thanksgiving is going to be my lifestyle, what it forces you to keep and fix your eyes on God. மற்ற காரியங்கள்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தா நம்ம எதில் இருக்க முடியாது? தேங்க்ஸ் கிவிங்ல இருக்க முடியாது. If you're looking at all the other things happening, you can never be in the place of thanksgiving. பாருங்க, ஒரு பெரிய ரிசர்ச் ஸ்காலர் வந்து ரிசர்ச் பண்ணும் பொழுது சந்தோஷமா யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தா அதில் பணக்காரங்களும் இருக்காங்க, ஏழைகளும் இருக்காங்க, வியாதியோடு இருக்கிறவனும் இருக்கான், சுகமாக இருக்கிறவனும் இருக்கான். ஸோ எல்லா ஃபேக்டரியும் ஆப்போசிட்டாக இருக்குது, ஆனால் அவங்க எல்லாருமே எப்படி இருக்காங்க? சந்தோஷமா இருக்காங்க ஒரு குரூப். So there was a great scholar doing research and he found out that who are the people that are happy. He found people who are rich, people who are poor, people who are healthy, people who are not healthy, people who are in sickness. ஸோ பணக்காரன்லாம் சந்தோஷமா இருக்கான், ஏழை எல்லாம் சந்தோஷமா இல்லை அப்படின்னு கிடையாது. சந்தோஷமா இருக்கிற ஏழையும் இருக்கான். So it is not like the wealthy are happy and the poor are not happy. There are also poor people who are happy. ஹெல்த்திலாம் பயங்கரமா சந்தோஷமா இருக்கிறான், ஆஸ்பத்திரியில் இருக்கிறவன் எல்லாம் ரொம்ப இதா இருக்கான். சில பேர் ஆஸ்பத்திரியும் கூட எப்படி இருக்கானுங்க? சந்தோஷமா இருக்கானுங்க. All the people who are healthy are the ones happy. People who are sick in the hospital are not happy. That's not the case. Even there are people who are in the hospital very happy. ஸோ அவங்கள போய் இவங்க இன்டர்வியூ பண்ணும்போது என்ன கண்டுபிடிச்சாங்க, என்ன நீங்கள் உங்களுடைய சிச்சுவேஷன் எப்படி இருந்தாலும் நீங்கள் சந்தோஷமாகவே இருக்கீங்களே எப்படி அப்படின்னு கேட்டால், அவங்க எல்லாரும் ப்ராக்டிஸ் பண்ணுற ஒரு காரியம் என்னவா இருக்கான்? நன்றி அறிவு உள்ளதாக இருக்கிறது. சின்ன 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 காரியங்களுக்கெல்லாம் அவங்க தேங்க்ஸ் கிவிங் சொல்கிற ஆட்களாக இருக்காங்களாம். And when they went and asked these people, how are you regardless of your situation, you are able to be happy in everything that you do, in any kind of situation, what they realized and recognized is that these are people who practices thankfulness, gratefulness in smallest things. பாருங்க, இப்போ நீங்கள்லாம் வந்து சந்தோஷமாக ஒர்ஷிப் பண்ணிட்டு போகிறீங்க, ஆனால் இப்போ ஒரு மியூசிஷியன் வரான்னு வைங்களேன், அவனால் ஒர்ஷிப்பே பண்ண முடியாது. ஏன்னா அவன் வந்து என்ன வாசிக்கிறான், அதில் தப்பு விட்டான், இதில் டிங் டிங்கிட்டான், இதில் தப்பு விட்டான், இப்படியே தான் அவன் மைண்டு போகும். So you are all worshipping very joyfully, but if there is a musician playing over here, he cannot be playing over here la. Oh, okay. Worship பண்ண வரான்னா, if a musician is here to attend the worship, all that he can think of is okay, this guy missed this chord over here, this is the wrong chord he played, and this is an extra sound, this shouldn't have come here. That's all his mind will go to. ஒரு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் வராருன்னா நீங்களாம் வந்து சந்தோஷமா உட்காந்துட்டு போயிருங்க. ஸ்ட்ரக்சரல் வராருன்னா முதல்ல எதை தான் பார்ப்பாரு? இந்த பில்டிங்க்கு இம்புட்டு தண்டி இது தேவையில்லையே, பில்லரு எதுக்கு இவ்வளோ பெருசாக போட்டிருக்கானுங்க அப்படின்னு தான் அவர் நினைப்பாங்க. And if a structural engineer comes into the place, he will be looking at why does this building does not need this kind of a huge pillar, why did they put this kind of huge pillar here? இன்டீரியர் டிசைனர் வந்தாங்கன்னா அவங்க இந்த கம்பியை பார்க்க போறது இல்லை, எதை பார்க்க போறாங்க?
இந்த ஃபேப்ரிக்குக்கும் இந்த கலருக்கும் இந்த தரைக்கும் மேட்ச் ஆக மாட்டுது. If an interior designer walks in, they'll be like, this fabric and this color, this wall color and this floor color does not match. ஏன்னா அவன் ஃபீல்டுல எதை பார்க்கறான்? டீடைல்ஸை பார்க்கறான். அதுதான் அவன் என்னது, அதுதான் அவனை என்னவாக்குது? ப்ரொஃபஷனலா ஆக்குது. So each of them in his own field looks into the details of his work. That's what makes him professional. நான் போன வாரம் கேட்டேன், ரோலக்ஸ்னா வாட்ச், கேஎஃப்சினா சிக்கன், பிலீவர்னா என்னன்னு திருதிருன்னு முழிச்சிங்க. And last week I asked you, Rolex means watch, KFC means chicken. So what does believer stand for? You were wondering what it was. So நீங்க எதுல பிலீவரா ப்ரொஃபஷனலா இருக்கணும்? நீங்க உள்ள வந்த உடனே ஒரு மேட்டரை அந்த டீடைல்ஸை பார்ப்பீங்க, யாருமே பார்க்காத நீங்க சக்குன்னு தூக்குவீங்க. அப்படின்ற மாதிரி பிலீவருக்கு டக்கு டக்கு டக்குன்னு கண்ணில் பட வேண்டிய மேட்டர் என்னது? What is the believer? What is one thing that the believer should be proficient at? That wherever he goes, he immediately recognizes those things and his eyes fall right on that. ஒரு வாழ்க்கையை பார்த்த உடனே, ஒரு பிலீவர் பார்த்த உடனே, மண்டே டு ஃப்ரைடே பார்த்த உடனே குட்னஸ் ஆஃப் காட் டிங் 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 தெரியும். அவனுக்கு தேங்க்ஸ் கிவிங் ஆட்டோமேட்டிக்கா வந்துகிட்டே இருக்கும். அவன் பேரு தான் பிலீவர். The believer is the guy when he is on his own life Monday to Friday, every single day he is looking at goodness of God everywhere around him and automatically his response is thanksgiving. That is the believer. இந்த வாரம் எப்படி போச்சு அப்படின்னு கேட்டா அதை வேற கேட்காதீங்க அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா நீங்க என்ன ஈவர் கிடையாது, பிலீவர் கிடையாது. When you're asking someone, hey, how was your week? And then you're like, oh, don't even ask about that. Then I don't think that is a believer. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, குட்னஸ் ஆஃப் காட் பளிச்சுன்னு தெரியுதா, இல்லாட்டி தேட வேண்டியது இருக்கா? Are you able to recognize the goodness of God all around you, or are you searching for the goodness of God? உங்க மேரேஜ்னு பார்த்த உடனே 1000 மேட்டர் நன்றி சொல்றதுக்கு இருக்கா? உங்க பிள்ளைகள்னு யோசிச்ச உடனே 1000 மேட்டர் நன்றி சொல்றதுக்கு இருக்கா? உங்க வேலைன்னு யோசிச்ச உடனே 1000 மேட்டர் நன்றி சொல்றதுக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். உங்க மைண்டை நீங்க எதுக்கு ட்ரெயின் பண்ணல? குட்னஸ்க்கும் தேங்க்ஸ் கிவிங்க்கும் ட்ரெயின் பண்ணல. When you're looking at your marriage, when you're looking at your children, when you're looking at your job and your workplace, if you don't have 1000 things about each of these to be thankful about, you have not trained your mind for thankfulness and gratitude and to the goodness of God. பக்கத்துல பார்த்து சொல்லு, 2024க்கு அதுக்குள்ளே வெயிட் பண்ண ஆரம்பிச்சிட்டியே, 23ல என்ன பண்ண? You're already excitedly waiting for 2024. What have you accomplished in 2023? So இந்த டிசம்பர்ல நீங்க என்ன பண்ணணும்னா, 23ல குட்னஸை கண்டுபிடிச்சாதான் 24க்குள்ள போகும்போது குட்னஸ் கண்ணுக்கு தெரியும். So when what you need to do in this December is that only when you find goodness of God in all over the year 2023 is when you will be able to find goodness in 2024. 23 ஜனவரியில உங்களால குட்னஸே பார்த்து நன்றி சொல்ல முடியலனா 24 ஜனவரில மாத்திரம் அப்படியே. If you are not able to identify any goodness in 2023 January, you are not going to find it in 2024 January. So நீங்க 24 ஜான் ஃபெப் மார்ச்சுக்கு வெயிட் பண்றத காட்டிலும் 23 ஜான் ஃபெப் மார்ச்சுக்கு போய் என்ன பண்ணுங்க, ஆண்டவருடைய குட்னஸ் அதுல கண்டுபிடிச்சு அதுக்கு நன்றி சொல்ல ஆரம்பிங்க. உங்க 24 எப்படி இருக்குன்னு மாத்திரம் பாருங்க. So instead of waiting for 2024 Jan, Feb, March, whatever, go back to Jan, Feb, March of this year 2023 and identify goodness of God there and look at how your life transforms. Thanksgiving மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான டூல் வேற எதுவுமே கிடையாது. There is no powerful tool as powerful as Thanksgiving. நெர்லினுக்கு பிடிச்ச வசனம் எது தெரியுமா பைபிள்ல? What is Nerlin's do you know what is Nerlin's favorite verse in the Bible? சொல்றா, ஸ்தோத்திரத்தோட கூட எடுத்தா எதுவுமே என்ன செய்ய தேவையில்லை, தள்ளி வைக்க தேவையில்லை அப்படின்ற வசனம் தான் உனக்கு பிடிச்ச வசனம். You don't need to keep away anything when you're taking it with Thanksgiving. எதை உங்க ஃப்ரண்ட்ல வச்சாலும் தேங்க்ஸ் கிவிங்கோட சாப்பிட்டேன்னா என்ன செய்யல, ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்ற தியாலஜியில தான் அவன் என்ன செய்யறான். Whatever is placed in front of you, if you're eating it with Thanksgiving, nothing will happen to you, everything will become good. That is the theology that he functions by. ஏன் தேங்க்ஸ் கிவிங் எல்லாத்தையும் என்ன பண்ணுதான், சுத்திகரிக்கிறது. Because Thanksgiving sanctifies everything. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தேங்க்ஸ் கிவிங் sanctify பண்ணுது. Thanksgiving sanctifies everything. அது அந்த கான்டெக்ஸ்ட்ல போய் பாத்தீங்கன்னா நான் சொல்றான், இது ஒருத்தன் ஒரு ஐடலுக்கு
படைச்சிட்டான்றத நீங்க என்ன செஞ்சிட்டீங்க? பார்த்துட்டீங்க. நீங்க பார்த்துட்டீங்கன்றத அவன் பார்த்துட்டான்னா நீ என்ன செய்யாத? சாப்பிடாத. ஏன்? அவன் மனசாட்சி நிமித்தம் சாப்பிடாத. அதே நேரத்தில் நீ பார்த்துட்டன்றத அவன் பார்க்கலன்னா சாப்பிட்ரு. பவுலோட தியாலஜி பாருங்க. And the context of this verse is this: like one guy has put something, set apart something to an idol, and then he is serving you that food. And another guy has watched it. You have seen that this guy did that to the idol, and another guy has seen that. No. அவன் வந்து நீ பார்த்துட்டன்றத அவன் பார்த்துட்டான். So the guy who is serving you the food, he has seen that you have seen him serving it to the idol. So now don't eat it for that sake. If he doesn't know that you have not seen it, you can eat it. சாப்பிட்றதுக்கு முன்னாடி நீ என்னதான் அவன் இது பண்ணும்போது அங்க டீமன்ஸ் அப்படி இப்படி எது இருந்தாலும் உன் வீட்டுக்கு லட்டு வந்து உக்காந்துருக்கும் போது தேங்க்யூ ஜீசஸ் அப்படின்னு சொல்லிட்டேன்னா அந்த லட்டு என்ன ஆயிருதான்? பரிசுத்தமா மாறிடுதான். தேங்க்ஸ் கிவிங் அதை sanctify பண்ணிடுதான். Before eating, whatever that laddu was presented to or set to worship, when it is brought in front of your house and it is given into your hand, you say thank you Jesus right in front of eating it, right before eating it. The thanksgiving just sanctifies it all. நீ thank you Jesus சொன்ன உடனே லட்டே ரட்சிக்கப்பட்டுதாங்க. When you say thank you Jesus, the laddu itself gets saved. அந்த அளவுக்கு sanctifying power எதுக்கு இருக்குது? தேங்க்ஸ் கிவிங் இருக்கு. ஸோ நீ தேங்க்ஸ் கிவிங் ஃபோக்கஸ்டா வச்சு நீ பண்றன்னு வச்சுக்கோவேன், லட்டே பரிசுத்தமாகும் போது உன் ஹார்ட் எவ்வளோ பரிசுத்தமாகும் பாரு. Thanksgiving has such a power to sanctify things. When it has such a power, even if a laddu can be sanctified, how much more will you be sanctified? Your heart will be sanctified. உங்க ஒய்ஃப்காக ஒரு 100 நாள் தேங்க்ஸ் கிவிங் அப்படின்னு வச்சு பாருங்க, பயங்கரமா ஹார்ட் சாங்டிஃபை ஆயிரும். Try doing 100-day Thanksgiving for your wife. The heart will be sanctified so much. உங்க வேலைக்காக ஒரு 100 நாள் தேங்க்ஸ் கிவிங் பண்ணி பாருங்க. Do Thanksgiving 100 days for your job that you are in. உங்க ஹார்ட் வந்து இருக்கிற பொய்கள்ல இருந்தெல்லாம் அது என்ன செஞ்சிரும்? sanctify ஆயிரும். Your heart will be sanctified from all the lies that it is believing in. So Thanksgiving என்ன பண்ணுது? So what does Thanksgiving do? அற்புதத்தை மல்டிப்ளை பண்ணுது, மரித்தோரை உயிரோடு எழுப்புது, உங்க ஹார்ட் அஃபென்ஸ்ல இருந்து பாதுகாக்குது, உங்க ஹார்ட் என்ன செய்யுது? sanctify பண்ணுது. It multiplies the miracle, it raises the dead, it guards your heart, it sanctifies your heart as well. 10 குஷ்டரோகிகள் வந்தாங்க இயேசுட்ட. 10 lepers came to Jesus. 10 பேரையும் சுகமாக்கிட்டாரு. And he healed all of them. எப்படி சுகமாக்கினாரு? How did he heal them? இவர் என்ன சொன்னாரு? போய் என்ன செய்யுங்க? ஆசாரியனுக்கு காட்டி, அடுத்த வசனம் சொல்லுங்க. One of them, when he saw that he was healed, returned with a loud voice, glorified God. தமிழ்ல போடுங்க 15 வசனம். அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். அந்தப்படி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோட தேவனை மகிமைப்படுத்தி. இதுல எத்தனை பேர் இயேசு சொன்னது கீழ்ப்படிஞ்சாங்க, எத்தனை பேர் கீழ்ப்படியல? How many of them obeyed the words of Jesus and how many of them did not obey? 9 பேர் கீழ்ப்படிஞ்சானுங்க, ஒருத்தன் கீழ்ப்படியல. 9 obeyed and 1 fellow did not obey. கரெக்டா? ஆனா இவர் கேட்கிறாரு, அந்த 9 பேர் ஏன் கீழ்ப்படியாம போனானுங்க? Now Jesus is asking why the 9 did not obey. போய் எங்க தான் காட்ட சொன்னாரு? ஆசாரியன்ட்ட தான் காட்ட சொன்னாரு. இவன் பாதியிலே என்ன பண்ணிட்டான்? இதை போய் என்ன ஆசாரியன்ட்ட காட்டுறது? முதல்ல இவர்கிட்ட போய் என்ன சொல்லுவோம்?
தேங்க்யூ சொல்லிட்டு அப்புறம் போய் ஆசாரி அவனுங்க வந்து என்ன பண்ணிட்டானுங்க, அவர் என்ன சொல்லிருக்காரு, நம்மள ஆசாரியன்ட்ட காட்ட சொல்லியிருக்காரு, நாங்க ஆசாரியன்ட்ட காட்ட போறோம் அப்படின்னு போயிட்டு இருக்காங்க. சோ தேங்க்ஸ் கிவிங்க உங்க ரெஸ்பான்ஸா வரணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். So what was the instruction given was go and show yourself to the priest. Now on the way this one guy found out that his leprosy has been Not cured. one guy found out. All of them found out. இவன் என்ன கதையவே மாத்தி விட்டுறான் போல இருக்கு. All of them found out that they were healed, but one guy decided to come back to Jesus and say thank you to Jesus. So what Jesus expects is thank you to come from your own self. போகிற வழியில் எல்லாரும் என்ன செஞ்சாங்க, சுகமாயிட்டானுங்க. சுகமான உடனே ஆண்டவர் கேட்காம தேங்க்ஸ் கிவிங் பண்ணணும்னு ஒருத்தனுக்கு தான் தோணுச்சு. There was only one guy who found out among all of them who got healed when he thought that I should go back to Jesus and thank him. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க நிறைய பேர் ஆண்டவர் சொல்றத தான் செய்றீங்க. Many of you are doing just what God is telling you to do. ஆனா ஆண்டவர் சொல்லாத ஒரு தேங்க்ஸ் கிவிங் உங்க ஹார்ட்ல இருந்து வர்றது தான் உங்களுக்கு நல்லது. And one thanksgiving coming from your heart which God did not even tell you to do is what is good for you. In fact சிலர் இதை எப்படி சொல்றாங்கன்னா, அவன் திரும்பி வந்து fell down on his face at his feet giving him thanks and he was a பெண்டிகாஸ்ட் கிடையாதவன். அவன் என்னது, சமாரியன். அதனால அவனுக்கு யார் முக்கியம் கிடையாது, பிரீஸ்ட் எல்லாம் முக்கியம் கிடையாது. ஐயா எனக்கு பிரீஸ்ட் கீஸ்ட்லாம் தெரியாது, இவர் தான் என்ன சுகமாக்குனாரு, முதல்ல போய் இவருக்கு போய் நான் என்ன செஞ்சிடறேன். He was a Samaritan. For him priest and all was not important, the rituals were not important. For him he had to go back to Jesus and say thank you. அவன் வந்து பெண்டிகாஸ்டா இருந்தனால மீதி 9 பேர் எங்க போயிட்டான், சர்வீஸ் கிளம்பிட்டானுங்க. The other 9 were Pentecostals, they went to the service. பக்கத்துல பார்த்து சொல்லு, ரிலிஜியஸ் ஆக்டிவிட்டி செய்யறனால நீ தேங்க்ஃபுல்லா இருக்கன்னு கிடையாது. Just because you are doing some religious activities doesn't mean you are thankful. தேங்க்ஸ் கிவிங்ன்றது உன் ஹார்ட்ல இருந்து வர வேண்டிய மேட்டர். Thanksgiving is something that has to flow out of your heart. அவன் சமாரியனா இருந்தான். அப்பொழுது இயேசு சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? சோ தேங்க்ஸ் கிவிங் ஆண்டவர் என்ன செய்றாரு, இங்க எக்ஸ்பெக்ட் பண்றார். So Jesus answered and said, were there not 10 cleansed, but where are the 9? So Jesus is expecting thanksgiving here. அடுத்து தேவனை மகிமைப்படுத்துறதுக்கு இந்த அந்நியனே ஒழிய மற்றொருவனும் திரும்பி வர காணோமே என்று சொல்லி அவனை நோக்கி நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். ஓகே. Were there not any found who returned to give glory to God except this foreigner? And he said to him, arise, go your way, your faith has made you well. Your faith has made you well. I'm sure they were all healed, but this guy was fully restored. மற்ற எல்லாரும் சுகம் அடைந்தாங்க, இவன் முழுவதுமா மறுசீரமைக்கப்பட்டிருந்தான். அவனுக்கு லெப்ரசி சுகமா இருக்கும், இவனுக்கு போன ஃபிங்கரே திரும்பி வந்திருக்கும்ன்றேன். For others probably the leprosy got healed. For this fellow even the finger that he lost must have come back. லெப்ரசி சுகமாறது ஒண்ணு, நீ ஃபுல்லா ரெஸ்டோர் ஆறதுன்றது இன்னொன்னு. Leprosy being healed is one thing, but you being fully made whole is an entirely different thing. Thanksgiving perfects your miracle. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, Thanksgiving perfects your miracle. நன்றி செலுத்துதல் உங்களுடைய அற்புதத்தை பூர்ணப்படுத்தும். இதோட எத்தனை பேரை பார்த்தாச்சு தெரியுமா, ஒரு ஹீலிங் பிரேக் த்ரூக்காக பிலீவ் பண்ணுவாங்க, ஒரு சிக்னிஃபிகன்ட் பிரேக் த்ரூ பார்ப்பாங்க, ஆனா அதை தேங்க்ஸ் கிவிங்னால அவங்களுக்கு ஸ்டூவர்ட் பண்ண தெரியாதனால அதை இழந்து போகிற அநேகரை பார்த்திருக்கிறோம். We have seen so many people who would have seen a great healing breakthrough. They'll be waiting for a breakthrough, they'll see a significant breakthrough, but they didn't know how to steward it with thanksgiving, they lose it. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தேங்க்ஸ் கிவிங் உன் ஹார்ட்டை வைக்க வேண்டிய இடத்துல கரெக்டா வச்சுக்கிட்டே இருக்குது. Thanksgiving keeps your heart in the place where your heart needs to be kept. 1 தெசலோனிக்கர் 5
1 Thessalonians 5. தீர்க்கதரிசி அப்படின்ற ஒரு அரிசி கிடைச்சிட்டா என்ன பண்றீங்க? டக்குன்னு ஓடிடுறீங்க. ஓடி போய் தலையை கொடுத்து என்ன கேட்குறீங்க? என்னை குறித்து ஆண்டவருடைய சித்தம் என்னன்னு சொல்லுங்க. When you find someone called the prophet, you run immediately, go and show your head and say, tell me what is God's plan, God's desire about me, God's will about me. God's will about me. என்ன குறித்து ஆண்டவருடைய சித்தம் என்னன்னு அங்க என்ன போட்டிருக்கு? கொஞ்சம் சத்தமா தான் படிங்களேன். எப்பொழுதும் கொஞ்சம் சத்தமா பேசுங்கன்னா ஜிம் டிரான்ஸ்லேட் பண்ற மாதிரியே சொல்றீங்க. கொஞ்சம் சவுண்ட கூட்டி சொல்லுங்க. எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. Rejoice always, pray without Come on everyone, ceasing. rejoice always, pray without ceasing, in everything give thanks, for this is the will of God in Christ Jesus for you. Look at somebody and say, this is the will of God. நிறைய பார்த்து சொல்லுங்க, இதுதான் தேவ சித்தம். அவங்க தலையில கை வச்சு சொல்லுங்க, ஓ ரி பாபா பாபா. ஆண்டவர் சொல்றாரு, மகளே மகனே நீ என் சித்தம் செய்ய வேண்டும் சொல்றாரு. என்ன சித்தம் செய்யணும்? எப்பொழுதும் சந்தோஷமா இருன்னு சொல்றாரு. எல்லாவற்றிலேயும் ஜெபம் பண்ணுன்னு சொல்றாரு. எல்லாவற்றிலேயும் என்ன பண்ணு? தேங்க் பண்ணு. Put your hand on In everything, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, not for everything, in everything give thanks. Tell your neighbor, the will of God for you, God wants you to do His will. His will for you is to rejoice always, pray without ceasing, in everything give thanks. பில் ஜான்சன் ஒரு கதை சொல்றாரு. அவருக்கு நிறைய ஃபுட்னா ரொம்ப பிடிக்கும். எஸ்பெஷலி ஃபுட் சேனல்ஸ் பார்க்குறது, குக்கிங் சேனல்ஸ் பார்க்குறது, குக்கிங் புக்ஸ் பார்க்குறது பிடிக்கும். அவர் ஒரு தடவை 40 நாள் ஃபாஸ்டிங் பண்ணும்போது 38 புக்கு ஆர்டர் பண்ணி வாங்கினாராம், ரெசிபி புக்கு. Bill Johnson tells one story. He loves food, he loves cooking channel, watching cooking channels, getting recipe books. Once he was fasting for 40 days, he bought 38 recipe books. எல்லா ஃபுட்டும் பிடிக்கும். அவருக்கு பிடிக்காத 2 ஃபுட்டுன்றது இந்த ஷெல்லில் ஒன்று வச்சுருப்பானுங்களே, ஃப்ரெஞ்ச் ஃபுட்டு, ஆயிஸ்டர்ஸும் அந்த ஒரு முட்டை மாதிரி இருக்கும் பேர்ல்ஸ். இது ரெண்டும், ஆயிஸ்டர்ஸும் பேர்ல்ஸும் தான் அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. தெரியாமல் வாய்க்குள்ள போயிட்டாலும் வாந்தி எடுத்துருவார். அந்த மாதிரி இந்த 2 மேட்டர் அவருக்கு பிடிக்கவே பிடிக்கும். The 2 things that he doesn't like in food is oyster and oyster eggs, the shell. Even if he eats it by mistakes, he'll puke it out. ஸோ இவர் ஒய்ஃபை ஃப்ரான்ஸ் கூட்டு போகும்போது பெரிய ஒரு ஃப்ரெஞ்ச் ரெஸ்டாரண்ட்டு ரொம்ப காஸ்ட்லியான ரெஸ்டாரண்ட் கூட்டு போய் செஃப்போடைய மெயின் டிஷ் கொண்டு வாங்கன்னு சொன்னோன்னே ஆயிஸ்டரும் அந்த இதுவும் ஒரு சாஸோட கொண்டு வச்சுட்டானுங்க. And they went to France, he and his wife, and went to one of the top restaurants there and told the waiter, get the chef's best over here, and they brought the oyster and this oyster egg. இந்த இடத்துல கொஞ்சம் அவர் தமிழ்நாடு மாதிரி யோசிச்சுட்டாரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒய்ஃப்ட்ட ரொம்ப காசு கொடுத்து வாங்கியிருக்கேன், அதனால அதுக்காகவாது என்ன செய்கிறேன், நான் இதை சாப்பிட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டாரு. He was like, I have spent so much money on this, at least for that sake I'm going to try eating this. அப்படின்னு அவர் எடுத்து வாயில வச்சா அவர் சொல்றாரு, க்ளூ அப்படின்னு ஏஞ்சல்ஸ் பாடுற சத்தம்லாம் கேக்குதான். அந்த மாதிரி அருமையா இருக்குதான். And he takes it and keeps it in his mouth. He felt heavenly taste over there. இந்த 2 மேட்டர் தனித்தனியா சாப்பிட்டா அவருக்கு பிடிக்காம இருந்தது. மாஸ்டர் செஃப் அதை எடுத்து ஒர்க் பண்ணதுனால பயங்கர பெஸ்ட் டிஷ்ஷா அவருக்கு மாறிடுச்சாம். And these 2 things, when he eats it separately, he hates it. But because the master chef took both of these together and made an entire dish out of it by mixing multiple ingredients, it made his favorite dish. உன் வாழ்க்கையில வழி தருகிற காரியங்கள், உனக்கே பிடிக்காத காரியங்கள் 1000 இருக்கலாம். அதை எடுத்துட்டு போய் மாஸ்டர் செஃப்ட்ட கொடுத்தேனா அவர் எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவா நடத்துகிறவரா இருக்கிறதுனால he works everything
everything together for good அப்படின்ற ஒரு மாஸ்டர் செஃப்பா இருக்கறனால எல்லாத்தையும் போட்டு அவர் பண்ணி அப்படி உனக்கு டிஷ்ஷா கொடுக்கும்போது அதுலயும் தேங்க்ஸ் கிவிங் வர மாதிரி பண்ணுகிற நல்ல கர்த்தரா இருக்கிறார். And when you might probably have multiple things in your life that causes you pain at this juncture. When you take all of these together and give it into the master chef's hand and he prepares a good dish for you, he is the one that makes all things good. He will make something so good that you will be giving thanks in the end. கேரிஸ் பென்சன் இவனுங்கிட்டலாம் சில காரியங்கள்லாம் பத்தி பேசிட்டு இருக்கும்போது We were talking about some certain things with Karis and Benson and all these guys. யோசேப்பு இடத்துல நீ இருந்திருந்தா உன் பிரதர்ஸ் உன்னை தூக்கி கூலியில போட்டு உன் ட்ரெஸ் எல்லாம் உருவி அடிச்சு அப்புறம் உன்னை வந்து ஸ்லேவா வித்து அப்புறம் இது பண்ணி நீ அங்க போய் ஜெயிலில் கிடந்து கஷ்டப்பட்டு அப்புறம் மேல வந்து நீ பிரைம் மினிஸ்டரா இருக்கும்போது ஃப்ரண்ட்ல வந்தா என்ன பண்ணுவ அப்படின்னு உடனே பென்சன் அவனால தாங்க முடியல, அவனை பிடித்து சிறையில் அறையுங்கள் அப்படின்னு சொல்வேன், அப்படி இப்படி நிறைய சொல்லிட்டு இருந்தான். When we were telling them like put yourself in the shoes of Joseph, and if the same thing had happened to you, your brothers betrayed you, threw you in the empty well, and then they took you and sold you into slavery, you struggled so much and finally came and became the president, and you see your brothers in front of you, what will you do? Benson just couldn't take it. He's like, I'll just put them in prison. பாருங்க ஜோசப் எவ்வளவு தூரம் அந்த ஐ ஃபார் குட்னஸ் அவனுக்கு இருந்ததுன்னா எல்லாத்துலேயும் ஆண்டவருடைய நன்மையை பார்க்குறான், குழியிலையும் பார்க்குறான், எல்லாத்துலேயும் பார்க்குறான். பார்த்துட்டு அவன் ஹார்ட்டை அஃபென்ஸ் ஃப்ரீயாக வச்சிருக்கும் போது அவனுங்க வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கும் போது அவனுடைய நரேட்டிவ் எப்படி இருக்குன்னா, உங்களை காப்பாத்துறதுக்காக ஆண்டவர் என்ன முன்னாடி அனுப்பி விட்டாருப்பா அப்படின்னு அவன் நரேட்டிவ் இருக்கு. Now Joseph, on the other hand, while he was there, he had guarded his heart so much with thanksgiving that he kept it offense free, that when he sees his brother, he says, God had sent me ahead of you so that I can save you guys. நான் லவிட்ட நான் திரும்ப சொல்லிருக்கேன், லவி பாரு உன் ஹாஸ்டல்லையே உன் கூடயே உன் கிளாஸ்லயே வந்த ஆட்கள் அவங்களுக்கு இதை குறித்து சொல்லுகிற ஸ்டோரியை டிஃப்ரென்ஸா வச்சிருக்கிறதுனால அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு, டிஃப்ரெண்டா இருக்கு. I tell Lavi, the same people who studied with you in the same hostel, because their narratives about this same event is different, it is a different experience for them. உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் உண்மைதான், ஆனா நீங்க அதுல என்ன டீடைல்ஸ் பார்த்து எந்தெந்த மேட்டரை உங்களுக்கு சொல்லி எதை ஃபோக்கஸ் பண்றீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுடைய எனர்ஜியே இருக்கு. Your experience is real, but what are the things that you are focusing on in this story? What are the things that you are letting yourself remember and affect you, and you're building a narrative around it? That is what your energy is based upon. அவனை குழியில போடலன்னு கிடையாது, இதுல போடலன்னு கிடையாது, தப்பா அவன் மேல சார்ஜ் பண்ணலன்னு கிடையாது, அதெல்லாம் அவனுக்கு வலிக்கலன்னு கிடையாது. ஆனா அங்க உள்ள உட்கார்ந்திருக்கும் போது அவன் ஹார்ட்டை ஃபைன் டியூன் பண்ணிக்கிட்டே இருக்கான் தேங்க்ஸ் கிவிங்ல. It was not that he was not thrown into the well, he was not thrown into the prison, he was not falsely accusated. Though everything happened and it pained his heart, he kept fine tuning his heart towards the right thing. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவர் வந்து ரிடீமிங் ஜீனியஸ். எல்லாவற்றையும் சத்துருவே தீமையா நினைக்கிறத கூட அவர் என்னவா மாட்டாராம், நன்மையாய் மாற்றுகிற நல்ல தகப்பன் இருக்கிறனால எல்லாவற்றிலேயும் நன்றி சொல்ல உங்களுக்கு பெர்மிஷன் இருக்கு. எப்படி எல்லாவற்றிலும் நன்றி சொல்றதுன்றதுக்காக நான் சொல்லிட்டு இருக்கேன். You might probably asking, how can I be thankful in everything? The answer is, he is a redeeming genius, and even if the enemy means for evil, he will turn it for your good. You have such a good father who will bring everything good unto you, and that is one reason for you to be thankful about everything in life. அவர்தான் கிராண்ட் வீவர் அப்படின்னு சொல்றோம். We call him the grand weaver. இந்த பெரிய கார்பெட்ஸ்லாம் பாத்தீங்கன்னா இந்த இதெல்லாம் பண்ணும்போது இந்த டடக் டடக்னு கீழே பிடிச்சி நூல் இழுப்பாங்க, விடுவானுங்க, அதில் ஒரு டிசைன் ஃபார்ம் பண்ணிட்டே இருப்பாங்க, நூல் விட்டுக்கிட்டே இருக்கணும், கீழே உட்காந்து ஒருத்தன் அப்படியே இழுத்துக்குவாங்க, எல்லாம் பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த கீழே இருந்து நூல் விடுறவனுக்கு இப்படி கீழ் வழியாக தான் பார்ப்பான் அந்த கார்பெட்டை, என்ன நடக்குதுன்னே தெரியாது. And when they are weaving huge carpets, there are multiple people working on the machines, and there are multiple people leaving threads from different ends. There's one guy sitting from underneath and throwing threads into the same carpet. While he is seeing from down there, he has no clue what's happening up there. கடைசில அந்த கிராண்ட் வீவர் என்ன பண்றாரு,
அதை அப்படி திருப்பி போடும்போது தான் அந்த டிசைன் தெரியுது. And in the end, when the grand weaver takes the carpet, finishes it and throws it upside down, that's when the design is visible. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இப்ப எந்த நூல் வருது, எந்த நூல் போகுது, எது அந்து போகுது, எதுல என்ன கலர் வருதுன்னே தெரியாம இருக்கிற, ஆனா யார் கையில இருக்கன்னு உனக்கு தெரிஞ்சா எல்லாவற்றிலேயும் உன்னால ஸ்தோத்திரம் செய்ய முடியும். You are probably clueless which thread is coming from which direction and what color is coming in which direction. You have no clue what is happening. But one thing, if you are certain of whose hands you are in, you can be thankful and grateful in any situation. You guys getting what I'm saying? The one thing that you need to concentrate is in the goodness of God and keep your heart as a heart of thanksgiving. Then enemy cannot do anything in your life. நீங்க உங்க கண்களை வைக்க வேண்டிய ஒரே விஷயம் தேவனுடைய நன்மையின் மேல. அதை பார்த்து நீங்க நன்றி சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது சத்துருவால உங்களுக்கு நேரா எதுவுமே செய்யவே முடியாது. பக்ஸ் பனி கார்ட்டூன் பார்த்திருக்கீங்களா? Have you watched Bugs Bunny cartoon? Bugs Bunny. So அதில் பார்த்தீங்கன்னா அந்த அதை வந்து சுட ஒருத்தன் ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பான் அப்போ பார்த்தாலும். One guy always keeps trying to shoot this bunny. அவன் பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து ஃப்ரண்ட்ல வச்சிருவான். And in the end he will keep the gun in front of this bunny. கடைசியில் சுடும் பொழுது ப்ளாப் அப்படின்னு வரும். And when he shoots it goes blop. இல்லைன்னா தண்ணி துப்பாக்கியா மாற்றி விட்டுரும் Bugs Bunny. Or Bugs Bunny would have already changed it to a water gun. அவன் ஏதோ லோட் பண்ணது என்னதுதான், பயங்கரமான வெடிகுண்டு தான். ஆனா கடைசியில் அது என்னவா மாறிடுது, தண்ணி துப்பாக்கியா மாறிடுது. தேங்க்ஸ் கிவிங் என்ன பண்ணுதுன்னா, பிசாசு உனக்கு அகெயின்ஸ்டா யூஸ் பண்ற வெப்பன் எல்லாம் அவன் பெரிய ப்ராஜெக்ட் டீம் மேனேஜ்மெண்ட் அப்படி இப்படி யோசித்து ஸ்ட்ராட்டஜிலாம் பண்ணி கடைசியில் எந்த ஆயுதம் வாய்க்காதமே போகுன்றது அவன் வந்து அட்டாக் பண்ணும்போது நீ தேங்க்ஸ் கிவிங்லேயே உன் ஹார்ட் இருக்கும் போது எல்லாம் ப்ளொப்னு வந்து விழுந்துருமா. And even if that guy is putting real bullets in there, it's going to go plop in the end. That's how it is designed. And the same way, whatever things the devil plans against you, all the strategies, all the people he raises against you, everything going on against you and you are seeing all of it, when it comes in the end, it goes blop. இதில் என்ன ஒரு ப்ராப்ளம்னா, நீங்க இப்போ எல்லாரும் என்ன சொல்றீங்க, ஐ எம் a thankful person. பக்கத்தில் பார்த்து சொல்லு, தெரிகிறது மன்னா. I am a thankful person. Yes, I am a thankful person. Now what all of you guys are saying is, I am a thankful person. நான் நன்றி உள்ள நபர் தான். நிறைய மேட்டருக்கு தேங்க்ஃபுல்லா இருப்போம். We are thankful for many things. ஆனா ஒரு சில ஏரியா வச்சிருப்போம். But we will also have certain areas aside. அந்த ஏரியால தான் டிசப்பாயின்ட்மென்ட்ஸ் நடந்திருக்கும். And in those areas is where we'll have the disappointments that has happened to us. அதுல தான் நீங்க எதிர்பார்த்தது நடக்காம ஆப்போசிட்டா முடிஞ்சிருக்கும். The things that went against what we thought would happen. ஜெனரிக்கா வந்து are you thankful to God ன்னு கேட்டா யா thank நீங்க தேவனுக்கு நன்றி உள்ள பாட்டு கூட போட்டுட்டே இருப்பேன் அப்படினு சொல்வீங்களா இருக்கும். நீங்க தேவனுக்கு நன்றி உள்ளவங்களா இருக்கீங்களான்னு கேட்டா yes I am. I always listen to even give thanks from Don Moen and the songs and all I listen. ஆனா ஒரு 2-3 பேக்கேஜ் மாத்திரம் இருக்கும். But there are 2-3 packages in your life. அதுல ஹார்ட் அஃபெண்டடா இருக்கும். And your heart will be offended over those things. அது பாத்தீங்கன்னா அப்படியே bitterness-ஆ மாறும். And those things turn into bitterness slowly. அதுக்கு அப்புறம் அப்படியே அது வந்து resentment-ஆ மாறும். And it turns into resentment as well. அது எல்லாத்துக்கும் முதல்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் gratitude இல்லாத இடத்துல தான் ஆரம்பிக்கும். And if you look into the root where it all began, it will be a place where you are not grateful. இப்போ நீங்க அப்படியே கோவமா கெட்ட கடுப்பா இருக்கிற காரியத்தை அப்படியே போய் பாருங்க. அந்த resentfulness-க்கு முன்னாடி bitterness இருந்திருக்கும். அந்த bitterness-க்கு முன்னாடி disappointment இருந்திருக்கும். அந்த disappointment நடக்கும்போது thanksgiving-ல உங்க ஹார்ட்டை காட் பண்ணாம இருந்திருப்பீங்க. The thing that you are very very furious about right now, when you backtrack and look into how that even began, before the resentfulness there will be bitterness, before bitterness there will be disappointment, and while the disappointment was happening, your heart was not filled with gratitude and thankfulness. So என்ன பண்ண போறோம்னா, அந்த மேட்டர்லாம் எடுத்து இதெல்லாம் எனக்கு எதுவுமே புரியல, ஆனாலும் நீங்க நல்லவர், அதற்காக நான் நன்றி சொல்றேன். இதை காட்டிலும் நீர் பெரியவர், அதற்காக நன்றி சொல்லுறேன். இதுலயும் நீர் உண்மையுள்ளவரா இருக்கிறீர், எனக்கு புரியல ஆனா நீர் நல்லவர் அப்படின்னு சொல்லி தேங்க்ஸ் கிவிங் ஆரம்பிக்கும் போது அது என்னவா வருதான், அது ஜீவ பலியா மாறுது. And what we are going to do is we are going to take those areas of our life and tell God, I don't understand why this happened, I don't understand what these things are, and I don't know what happened there and stuff like that, but you are good and I thank you. When you do that,
you are presenting yourself as a living sacrifice. சங்கீதம் 100 அதை படிச்சுட்டு worship பண்ண போறோம். We're going to read Psalm 100 and then we're going to pray. பாருங்க, இப்படி யோசிங்க. ஒரு பெரிய ரூம் இருக்குது. அதில் தான் எல்லா அந்த அலாவுதீன் அந்த கொகை அலிபாபாவா இந்த என்ன அந்த ஒரு கொகையில் பயங்கர நகையா ட்ரெஷராக இருக்குமே, அந்த கொகை, அதுக்கு என்ன தேவைப்படுது? ஒரு பாஸ்வேர்டு தேவைப்படுது. பாஸ்வேர்டு தேவைப்படுது. இது நீங்கள் வெளியிலேருந்து ஆண்டவருக்குள்ளே போகிறக்காக அப்படி இல்லை. நீங்கள் ஏற்கனவே எங்கே தான் இருக்கீங்க? ஆண்டவருக்குள்ளே தான் இருக்கீங்க. ஆனால் அந்த அவேர்னஸில் அவர் கொடுக்கறத வாங்க முடியாமல் இருக்கிறோம். ஓகே, இப்போ நீங்கள் ஏதோ கிராக் பண்ணி உள்ளேருந்து எடுக்கிற மாதிரி இல்லை. உள்ளேருந்து ஒருத்தர் கொடுக்க ட்ரை பண்ணுறாரு, அதை நீங்கள் வாங்க முடியாமல் இருக்கீங்க, ஏன்னா கேட் மூடி போட்டிருக்கு. So suppose there's like the Alibaba and 40 thieves, there's a huge cave with all the wealth that you could ever imagine inside it, and you don't know the password of what it is to open. It is not like that you are not in Christ and you're coming into Christ. You are already in Christ. In that awareness, there are certain things that He wants to give you. He is trying to give you, in fact, but you are not able to receive it because you don't know how. அந்த மெசேஜ் வெர்ஷனில் போடுங்க. Psalms 100 சத்தமாக படிங்க. என்னங்க கொஞ்சம் சத்தமாக தான் படிங்களேன். On your feet now, applaud God, bring a gift of laughter, sing yourselves into His presence. என்னது? என்ன பண்ணுமா? Bring a gift of laughter. Bring a gift of laughter. Sing yourself into His presence. ஃபீல் பண்ணா, சிரிக்கணும்னு தோணுச்சுன்னா, பாடணும்னு தோணுச்சுன்னா, ஆடணும்னு தோணுச்சுன்னா பண்ணுன்னு சொல்ல. தோணுதோ தோணலையோ நீ என்ன செய்ய? இதை பண்ணி நீ பிரசன்ஸ்க்குள்ள போ. It doesn't say laugh when you feel like laughing or sing when you feel like singing. It says laughter, bring a gift of laughter, applaud, sing yourself into His presence. அடுத்து, know this, God is God and God, He made us, we didn't make Him. இதுக்காகவே நீங்க நன்றி சொல்லலாம். பக்கத்துல பார்த்து சொல்லு, நல்ல வேலைக்கு நீ சாமியா இல்ல, அதுக்காகவே அவருக்கு நான் நன்றி சொல்லலாம்னு சொல்லு. Tell your neighbor, thank God you are not God. That's why I need to thank God. That's one major reason I need to thank God. He is God, we are not His people, His well-tended sheep. Enter with the password, thank you. நீங்க உள்நுழைய வேண்டிய பாஸ்வேர்ட் நன்றி. எப்படி எல்லா பிலீவரும் ஜீசஸ் 1 2 3 தான் பாஸ்வேர்ட் வச்சிருப்பானோ, அந்த மாதிரி ஆண்டவர் எல்லா பிளெஸிங்க்கும் என்ன தான் பாஸ்வேர்ட் வச்சிருக்காராம்? ஈஸியா கெஸ் பண்ற மாதிரி thank you தான் வச்சிருக்காராம். Just like all believers keep their password as Jesus 1 2 3, God has kept the password very simple for you to access your blessings. It is thank you. Thank you. Look at some, say the password is thank you. The password is thank you. You are trying to figure out so many things. How to make this thing happen. No. It's a very simple thing. You steward your heart, you bring focus to His goodness, and you keep thanking. இதை எப்படி நடத்துறது, இதை எப்படி செஞ்சு முடிக்கிறது, அப்படி நிறைய பேர் கவலையா இருக்கும்பொழுது ஒன்னே ஒண்ணுதான், பாஸ்வேர்டு தேங்க்யூன்னு சொல்றது தான். நீங்க தேங்க்யூ சொல்லி உங்களுடைய இருதயத்தை காத்து கொண்டு நன்றியுள்ள இருதயத்தோடு தேங்க்யூ சொல்லும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா உள்ள வரும். Make yourselves at home talking praise. Thank Him. Worship Him. For God is sheer beauty, all generous in love, loyal always and ever.
போடுங்க, ப்ரீவியஸ் வெர்ஸ் போடுங்க. தேங்க்யூன்ற பாஸ்வேர்ட்னால என்ன செய்யுங்க, என்றாங்க. வீட்டில் போய் எப்படி ரிலாக்ஸாக இருப்பீங்க, அந்த மாதிரி எதில் நீங்கள் ரிலாக்ஸாக இருக்கணும்? Praise and thanksgiving. Praise and thanksgiving has to become so part of your thing. That has to be your default settings. பக்கத்தில் பார்த்து சொல்லு, இப்போ கம்ப்ளைனிங் டிஃபால்ட் செட்டிங்காக இருக்கிறது, என்னவா மாற்று? Thanksgiving a default setting-ஆ மாற்று. Praise and thanksgiving has to be your default setting. Just like complaining is right now, you need to make it thanks and praise. Verse 1 வந்து நியூ கிங் ஜேம்ஸில் போடுங்க. Make a joyful shout to the Lord, all you extroverts. That's not what the verse says. That's how we interpret it. Make a joyful noise, all you extroverts. எக்ஸ்ட்ரோவர்ட்டா இருக்கவங்கலாம் வந்து தேவனுக்கு பலத்த சத்தத்தை எழுப்புங்கன்னு சொல்லல. பாருங்க, சில பேர்லாம் என்னதான் இடிச்சு பாருங்க, அப்படியே தான் இருப்பாங்க. Some people, how much ever you push them, they'll be like a rock. என்னன்னு போய் கேட்டா அவன் என்ன சொல்றான்? அது என்னுடைய பர்சனாலிட்டி கிடையாது சார். If you ask him why, he says that's not my personality. ஆண்டவர் சொல்றாரு, இங்க பாரு தம்பி, எக்ஸ்ட்ரோவர்ட் இன்ட்ரோவர்ட் இது அது எனக்கு இது சிரிக்க தெரியும் சிரிக்க தெரியாதுலாம் இல்லை. நீ என்ன பண்ணு, மேக் அ ஜாய்ஃபுல் ஷவுட் டு த லார்ட் ஆல் யூ லேண்ட்ஸ். வெறும் லேண்டுன்னு சொல்லிடுறாரு, அதனால லேண்டை தான் சொல்லிருக்காருன்னு. அடுத்து serve the Lord with gladness, come before his presence with singing. So இதெல்லாம் ஆண்டவர் வந்து சஜஷனா சொல்றாரா, செஞ்சா நல்லா இருக்கும்னு சொல்றாரா, வசதிக்கு பார்த்துக்கோங்க, இன்ட்ரோவர்ட்ஸ்லாம் சும்மா ஹாப்பி தாட்ஸ் மாத்திரம் யோசிங்க அப்படி சொல்றாரா? Is God saying these things as a suggestions to you, and he's telling try if you can do it, if you can do it, it'll be nice? That's not what he is saying. Or is he saying if you are just introvert, just have happy thoughts in your head, that's sufficient? Is it what he is saying? பாருங்க, தாவீது ஒரு மேட்டர் ஆரம்பிச்சிக்கிறான். என்னன்னா, சம்பளம் கொடுத்து அவங்கள என்ன செய்ய வச்சான்? 24/7 தேங்க்ஸ் கிவிங்க்கு வச்சான். வேலைக்கு போறேன், எங்க போறீங்க? இல்லை, நான் டேபர்நாக்கிளுக்கு வேலைக்கு போறேன். அப்படியா, என்னவா வேலை பார்க்குறீங்க? ஒரு லிஸ்ட் கொடுத்துருவாங்க, அதை வச்சு நான் என்ன செய்யணும்? தேங்க்ஸ் கிவிங் கொடுத்துட்டே இருக்கணும். ரொம்ப மெக்கானிக்கலாக இருக்கிற மாதிரி இருக்கே, ஃபீல் பண்ணி பண்ணுற மாதிரி இல்லையே. மெக்கானிக்கலாக ஆரம்பிச்சு எல்லாமே மெக்கானிக்கலாக தான் என்ன செய்யுது, ஆரம்பிக்குது. இன்ஃபேக்ட் நீங்கள் நைட்டு உங்கள் மனைவியோட வர்றது முதல்ல என்னவா தான் ஆரம்பிக்குது? மெக்கானிக்கல் தான் ஆரம்பிக்குது. மெக்கானிக்கல்னு விட்டுறியா? விட மாட்டில்ல, ஃபீலிங் வர வரைக்கும் விட மாட்டுற. அந்த மாதிரி எதுனாலும் நீ மெக்கானிக்கலாக ஆரம்பிச்சு எதை கொண்டு வந்துடலாம்? ஃபீலிங்ஸை கொண்டு வந்துடலாம். ஆனால் ஃபீலிங் வந்தால் தான் பண்ணுவேன் அப்படின்னா நீ வாழ்க்கையில் எதையுமே என்ன செய்ய மாட்டேன், அனுபவிக்க மாட்டேன். David started a new job role in his work, that he gave people salary to come and give thanks. If you ask them what is your job profile, I'll have a list and I just have to go and give thanks. Probably you will be saying, oh, that sounds very mechanical. Though it starts mechanical, it doesn't stay there, it goes into a feeling. Just like you come together with your wife and it starts mechanical, but you come into the feelings. The same way, whatever starts mechanical will come with feelings together. உங்க இமோஷனல் ஸ்டேட் 3 மேட்டர்ல டிபெண்டன்ட் ஆன இருக்கு. ஞாபகம் இருக்கா? Your emotional state is dependent on 3 things. மெசேஜ் ஞாபகம் இருக்காது? You remember? Your emotional state is depending on 3 things. Your focus, your narrative, மூணாவது என்ன? Your body posture. These are the 3 things that determines your emotional state. What's the energy field around you is defined by these 3 things. What are you focusing on mentally? The narratives that you're running. Third thing is bodily posture. இப்படி பண்ணிட்டு நீ டிப்ரெஸ்டாக இருக்க முடியாது தெரியுமா? டிப்ரெஸ்டாக இருக்கணும்னா பாடி இப்படி தான் ஆகணும். இப்படி இருந்தால் தான் நீ டிப்ரெஸ்டாகவே இருக்க முடியும். நீ இப்படியே பண்ணி பாரு கொஞ்ச நேரம். It doesn't work. Are you guys getting what I'm saying? When you're jumping around like this and you're super happy,
No, when you I didn't say super happy. okay, even when you're not super Even when happy. you're depressed, when you decide to change your body posture alone, your emotional state starts changing. You shift your emotional status by shifting these three things. The easiest thing to start is to change what you're focusing on and change your body posture and then work on your narrative. Then your emotional energy settles. இந்த மூணு விஷயங்களை மாத்துறனால உங்களுடைய இமோஷனல் ஸ்டேட்டே முற்றிலுமா மாற்ற முடியும். இது ரெண்டுத்துல ரொம்ப சுலபமா இருக்கிற சுலபமா இருக்கிற ரெண்டு விஷயம் எது அப்படின்னா உங்களுடைய ஃபோக்கஸை மாத்துறது, உங்களுடைய பாடி போஸ்டரை மாத்துறது. இதை மாத்திர பிறகு உங்களுடைய நரேட்டிவும் நீங்க மாத்த ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய இமோஷனல் ஸ்டேட் ஈஸியா மாறிடும். பக்கத்துல பார்த்து சொல்லு, இந்த வாரம் ஃபுல்லா நீ எதை ஃபோக்கஸ் பண்ண? What were you focusing on this entire week? உன் பாடி பாஸ்டர் எப்படி இருந்தது? What was your body posture? நீ கார் ஓட்டும்போது உன் பாடி பாஸ்டர் எப்படி இருந்துச்சு? What was your body posture like when you were driving the car? என்ன நரேட்டிவ் ஓடிட்டே இருந்துச்சு? What kind of narrative was running in your head? அதுதான் உன்னுடைய எனர்ஜி ஸ்டேட்டஸ். That determines your energy status. So உன்னுடைய எனர்ஜி ஸ்டேட்டஸை மாத்தணும்னு நினைக்கிறேன்னா எதை மாத்துற? வாட் யூ ஆர் ஃபோக்கஸிங். பக்கத்துல பார்த்து சொல்லி எதை ஃபோக்கஸ் பண்றியோ அதை மாத்து. If you want to change your energy status, change what you're focusing upon. சொல்லு, இந்த பாஸ்டரை மாத்து. Change this posture. சோகமா இருக்கிறவங்க எல்லாம் இப்படிதான் இருப்பாங்க, அப்படிதான் இருப்பாங்க. இப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணீங்கன்னா பாருங்க ஆட்டோமேட்டிக்கா உங்க இப்படியா இருக்கு உங்க முகம். யாருமே அப்படி பண்ணல பாருங்க. இப்படி பண்ண ஆரம்பிச்ச போது அவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருந்தவன் கூட இப்ப அப்படி முகம் ஆரம்பிச்சிருச்சு. When you start changing your body posture and doing this, immediately smile comes on your face. So அதனால தான் ஆண்டவர் சில இப்படிப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்திருக்காரு. என்னது? என்ன செய்ய? கையை உயர்த்தி துதிக்கிறதோட வா, நன்றி சொல்றதோட வா, ஜம்ப் பண்ணு, ஷவுட் பண்ணு, ஷவுட் ஃபார் ஜாய். ஏன் இந்த மாதிரி சிம்பிளான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்திருக்காருன்னா உன்னுடைய எதை மாத்துறாரு? உன் எனர்ஜி லெவலே மாத்துறாரு. Why God has given certain instructions like jump and shout, come in with shouts of joy and praise and applaud. Why God says all of this is by doing these things, with these instructions, He is changing your entire energy level. சரி, இன்னைக்கு என்னென்ன பார்த்தோம் டக்குன்னு சொல்லுங்க. I want the team to come up. அதுதான் give thanks. ஹோப்லெஸ்ஸான சிச்சுவேஷன்லயும் நீ என்ன பண்ணலாம்? தேங்க்ஸ் கிவிங் பண்ண ஆரம்பிக்கும் போது என்ன செய்யுது? ஹோப் வர ஆரம்பிக்குது. Even when you're hopeless, when you're giving thanks, டெட் சிச்சுவேஷன்ஸ்ல தேங்க்ஸ் கிவிங் கொடுக்கும்போது என்ன செய்ய ஆரம்பிக்குது? லைஃப் வர ஆரம்பிக்குது. Even in dead situation, thanksgiving brings life. லாக்ல நீ வந்து தேங்க்ஸ் கிவிங் கொடுக்கும்போது மல்டிப்ளை ஆக ஆரம்பிக்குது. When you're giving thanks in lack, it multiplies. அப்புறம் அஃபெண்ட் ஆகக்கூடிய இடத்துலலாம் இவங்க மேல அஃபெண்ட் ஆகுறது, மனத்தாங்கல் வருது அப்படின்ற இடத்துல அவங்கள குறித்து நீ நன்றி சொல்ல ஆரம்பிச்சேன்னா உன் ஹார்ட் என்ன செய்யுது? பாதுகாக்கப்படுது, sanctify பண்ண ஆரம்பிக்கப்படுகிறது. In the places that you feel offended, that you could feel offended on people, and when you're taking the good things, counting the good things and start giving thanks, your heart is guarded and your heart is sanctified. So அப்படி sanctifying experience குள்ள போகும் பொழுது எல்லாவற்றிலேயும் நீ என்ன செய்ய பண்ண ஆரம்பிக்கலாம்? நன்றி சொல்ல ஆரம்பிக்கலாம். In everything, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, in everything give thanks. Not for everything, in everything you give thanks. And when you are sanctified, in everything you will be able to give thanks. ஏன்னா thanks giving உங்களை என்ன பண்ணுதுன்னா உங்க அவேர்னஸை, உங்க ஃபோக்கஸை எங்க கொண்டு போகுது? ஆண்டவர் மேல கொண்டு போகுது. Because what thanksgiving does is it takes your focus and turns it towards God. இப்ப டாக்டர் ரிப்போர்ட் இப்படி வந்திருக்கு. Now there is the doctor's report like this. அதுல எப்படி நன்றி சொல்றது? How do I thank him? ஆண்டவரே இப்படி ரிப்போர்ட் வந்திருக்கு, அதனால நன்றி கிடையாது. God, the report has come like this, I want to thank you. That's not how it works. Not அது வந்து giving thanks for it. Bible doesn't say give thanks for everything. Bible says give thanks
in everything. எல்லாவற்றுக்காகவும் நன்றி செலுத்துங்க சொல்ல, எல்லாவற்றிலும் நன்றி செலுத்துங்க சொல்லி. எல்லாவற்றிலேயும். சோ இப்படி டாக்டர் ரிப்போர்ட் வந்திருக்கும் போது, அப்பா நீங்களே என்னுடைய சுகமா இருக்கிறீங்க, அதற்காக நன்றி. இந்த ரிப்போர்ட்டை காட்டிலும் நீங்க என்ன குறிச்சு சொல்ற ரிப்போர்ட் மேலா இருக்கு, அதுக்காக நன்றின்னு சொல்றது எல்லாவற்றிலேயும் நன்றி சொல்றது. Lord, you are my healing and I thank you for that. Though this report says like this, you are faithful and you are my healing, and that's why I thank you. That is what is giving thanks in everything. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உன் மண்டைக்குள்ள கத்துற எல்லா சத்தங்களுக்கும் மேலாக நீ நன்றி சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது அவருடைய மெல்லிய சத்தம் ஓங்கி கேட்க ஆரம்பிக்கும். When above all the noises that is in your head, you start raising the voice of your thanksgiving, you would start hearing the still small voice of his word. Amen.